ராம் நாராயண ராம். விஸ்வத்தின் அனைத்து கிரகங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. கிரகங்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் அவை தாக்கம் செலுத்துகின்றன. எனவே அந்த தொடர்பின் மூல காரணம் ஒன்றே. சாதனை செய், மனநமெடு. மனதில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. எதை பற்றி சிந்திக்கிறாயோ அது நெருக்கமாக வந்துவிடுகிறது. காந்தம் போன்று அது இரும்பை மற்றும் பிற பொருட்களை தனது அருகில் இழுக்கிறது. அதில் சக்தி இருக்கிறதால் தான் அது இழுக்க முடிகிறது. மனமும் அது போன்ற காந்தமாகவே மாறும். பொருட்களுக்கிடையே உள்ள இத்தகைய தொடர்பு மனதின் பலமான கவனம் அல்லது ஒருங்கிணைப்பை பின்பற்றி யோகாபியாசத்தின் மூலம் மனதின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி அதை வலிமையாக்க முடியும். அது யாரை இழுக்கின்றதோ அவர்கள் இழுக்கப்பட தயாராக இருக்கிறார்கள். மனம் என்பது பிற பொருட்களை இழுக்கும் திறன் கொண்டது. இந்த இழுக்கும் சக்தி உலகின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து மனத்திற்கு வந்துள்ளது. மனம் புதியதை இழுக்கும் என்று இல்லை, ஏற்கனவே உள்ளதை மட்டுமே அதிகரித்து இழுக்கும். நீங்கள் செய்யும் தியானம் மற்றும் யோகம் ஆகியவை அனைத்தும் ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கவே. எந்த ஒரு பொருளுக்குள்ளும் காணப்படும் அந்தர்யாமித்தன்மை, சர்வஜ்ஞம் போன்றவை அவற்றின் உள்ளுணர்வின் வெளிப்பாடுகள்தான். மனம் என்பது அந்த அனந்த பிரபஞ்சத்தின் மனத்துடன் இணைந்திருக்கும் ஒரு விசித்திரமான பொருள். எங்கள் சூரியனைப் போல் எண்ணற்ற சூரியர்கள் இருக்கின்றன. பூமியைப் போல் பல பூமிகள் உள்ளன. அவற்றில் உங்களைப் போன்று பலர் தங்கள் குடும்பத்துடன் வாழ்கின்றனர். அந்த கிரகங்களில் நீங்கள் எத்தனை பேரை பார்க்க முடிகிறது? படைப்பு என்பது அப்படித்தான். ஒவ்வொரு உயிரினத்துடனும் ஆனந்த உயிர்களின் தொடர்பு காரணமாகவே இந்த உறவு உண்டாகிறது.